இருக்கிற எவன் மேலாகிலும் கை போடப்பட்டதேயாகில் அவனுடைய இரத்தப்பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும். நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினாயேயானால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம் என்றார்கள். அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். ஆமென். இன்று அநேக கிறிஸ்தவர்கள் பொதுவாக புதிய ஏற்பாட்டில் உள்ள மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அதை மட்டும் தியானிப்பார்கள். பழைய ஏற்பாட்டிலே சொல்ல வேண்டாம். எந்த புத்தகம்? சங்கீத புத்தகம். இதுதான் பொதுவாக நாம் இது தவறு என்றும் இல்லை. ஏனென்றால் புதிதாக ரட்சிக்கப்பட்டவர் கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, வளர்ப்பு, அவருடைய ஊழியங்கள், பாடு, மரணங்கள், அவருடைய அற்புதங்கள் எல்லாம் அடங்கியிருக்க அந்த சுவிசேஷத்தான் முதலாவது வாசிக்க வேண்டும். அவ்விதமே சங்கீத புத்தகம் நமக்கு ஆறுதலும் தேறுதலும் கொடுப்பதாக இருக்கின்றது. அதற்காக வாழ்க்கை முழுவதுமாக அதையே வாசித்துக் கொண்டு இருந்துவிடக் கூடாது. நாம் ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில அநேக காரியங்கள் நிழலாக சொல்லப்பட்ட காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே நிஜமாக மாறுவதை நாம் பார்க்கிறோம். ஆசாரிப்பு கூடாரமாக இருக்கட்டும், பலி செலுத்துதலாக இருக்கட்டும், அநேக காரியங்கள் அங்கு நிழலாட்டமாக சொல்லப்பட்ட காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே நிஜமாக ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் வெளிப்படுத்தலை நிறைவேறுவதை நாம் காண்கிறோம். அவ்விதமாகத்தான் இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலும் குறிக்கப்பட்டுள்ள சிவப்பு கயிறு, சிம்பிள் மேட்டர் தான். சிவப்பு கயிறு அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக மனுக்குலம் பெற்றுக்கொள்ள இருக்க ரட்சிப்பை முன்குறிப்பதாக இருப்பதை நாம் இங்கு காண்கிறோம். மோசேக்கு பின்பாக இஸ்ரவேல் மக்களை தேவன் வாக்குத்தத்தம் செய்த பாலம் தேனும் ஓடுகிற கானானுக்கு நேராக நடத்தும் பொறுப்பு யோசுவா மேல் வந்தது. யோசுவா தன் ஜனங்களோடு சேனைகளோடு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது அதுக்கு முன்பாக எரிகோ பட்டணம் வருகிறது. இந்த எரிகோ பட்டணத்தை இவர்கள் பிடிக்க வேண்டும். இப்பொழுது முதலாவது ஒரு பெரிய சேலஞ்ச் நம்முடைய யோசுவாக்கு முன்பாக இருக்கிறது. ஆகவே 2 ஒற்றர்களை, அந்த தேசம் எப்படிப்பட்டது, அவருடைய ஆர்மி எப்படிப்பட்டது என்று கண்காணிக்க 2 ஒற்றர்களை அனுப்புகிறார். இந்த ஒற்றர்கள் தேசத்துக்குள் பிரவேசித்து நேராக அவள் மதில் மேல் இருக்கும் ஒரு பெண், அவள் பேர் என்ன? ராகாப். அவள் ஒரு வேசி. அவளுடைய வீட்டுக்குள் அவர்கள் பிரவேசிக்கிறார்கள். இவ்வாறு 2 ஒற்றர்கள் தேசத்துக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள் என்ற செய்தி ராஜாவுக்கு சென்றது. உடனடியாக அவன் சேவர்களை ராகாப்புடைய வீட்டுக்கு அனுப்புகிறான். ஆனால் இதை அறிந்த அவள் உடனடியாக அவர்களை தன்னுடைய வீட்டில் இருக்கும் மொட்டை மாடிக்கு மேலாக அனுப்பி அங்கு இருக்கும் சணல் தாள்கள் பரப்பின இடத்திலே அதற்குள்ளாக அவர்களை ஒழித்து வைத்து விடுகிறாள். அவள் கேட்கிறார்கள், இப்படி வந்தார்களா என்று. அவள் சொல்ல, ஆம் வந்தார்கள், ஆனால் அவர்கள் யார் என்றே எனக்கு தெரியாது. மாலை மங்கும் இருக்கும்பாக இங்கிருந்து கடந்து சென்று விட்டார்கள். நீங்கள் சீக்கிரமாக போங்கள், ஒருவேளை நீங்கள் அவளை பிடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவளை அனுப்பிவிட்டாள். அவள் சென்ற பிற்பாடு இவள் மேலே சென்று அவளை பார்த்து சொல்லுகிறாள், தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். சகல ஜனங்களுடைய இருதயங்களும் கரைந்து போய்விட்டது என்றால் உங்களுடைய தேவன் ஓங்கிய புயத்தினாலும் அற்புத கரத்தினாலும் வழிநடத்துவதை எங்கள் மக்கள் அறிந்திருக்கிறார்கள். இந்த தேசத்தை நீங்கள் பிடிப்பீர்கள் என்பதை அறிந்திருக்கிறேன் என்ற சத்தியத்தை அவள் அங்கு சொல்லுகிறாள். சொல்லிவிட்டு தான் நாம் வாசிக்க கேட்ட அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அங்கு இருவருக்குள்ளாக ஒரு ஒப்பந்தம் நடக்கிறது. அவர் சொல்லுகிறார், அவ்வாறு நீங்கள் தேசத்தை பிடிக்கும் பொழுது என்னையும் என் பெற்றோரையும் என் உற்றாரையும் தப்புவீங்கள் என்று சொல்லுகிறார். அதுக்கு அவர் சொல்கிறார்கள், அப்படி என்றால் நாங்கள் இறங்கும் இதே ஜன்னலில் இருந்து அந்த கம்பில ஒரு சிவப்பு கயிறை கட்டி வை. அதை நாங்கள் காணும் பொழுது யாரும் இந்த வீட்டை தொடமாட்டார்கள், மற்ற இடத்துல காரியங்கள் நடைபெறும் என்று சொல்லிவிட்டான். சில நாட்களுக்கு பின்பு எரிகோவின் இராணுவத்தம் உள்ளே புகுந்தது. அனைத்து மக்களும், நீங்கள் அந்த சத்தியத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், எரிகோ இருந்த சகல மக்களும் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த
சிவப்பு கயிறு கட்டப்பட்டிருந்த அந்த ராகாபுடைய வீட்டில் இருந்த மக்கள் மட்டும் பாதுகாக்கப்பட்டார்கள் என்ற சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு சம்பவம் கிறிஸ்து இயேசுவை சுந்தரச்சா ஏற்றுக்கொள்வோருக்கு கிருபையாக கிடைக்கும் ரட்சிப்பையும் உலகத்திற்கு வர இருக்கும் நியாய தீர்ப்பையும் உணர்த்துவதாக இல்லையா? அந்த சிவப்பு கயிறு நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் பெரிய பாதுகாப்பு, ரட்சிப்பு என்பதை நாம் லேசாக நாம் எடுத்துக் கொள்கிறோம். ஆனால் அதில் இருக்கும் ஒரு பெரிய கிருபை, பெரிய பாதுகாப்பை அது உணர்த்துவதாக அது இருக்கிறது. உலகத்தில் எந்த மூலையிலே இருக்கும் எப்பேற்பட்ட கொடும்பாவியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்று அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே தன்னை பாவமரக்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அந்த பரிசுத்த இரத்தத்தின் கீழாக அவன் வரும் பொழுது அவன் பெரிய பாதுகாப்புக்குள்ளாக அவன் கடந்து வருகிறான். சத்ரு அவனை தொட முடியாது. அதன் ரகசியம் மிகவும் மிகவும் அருமையான ஒரு ரகசியம். அந்த பரிசுத்த இரத்தத்தை உதாசீனப்படுத்தி கிறிஸ்து இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாம போவார்கள் என்றால் அவர் அனைவருக்கும் எரியோவிலே மற்ற மக்களுக்கு ஏற்பட்ட அந்த நியாய தீர்ப்பு காத்திருக்கின்றது. எவ்வாறு இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மற்றும் மோட்சம், நரகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் குறித்து இன்றைய சபைகளிலே பேசப்படுவது குறைந்து வருகிறதோ, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்தும் போதிப்பது குறைந்து வரும் காலகட்டத்தில் இருக்கிறோம். அநேக நேரங்களிலே மேற்கத்திய நாடுகளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாடலில் இருக்கும் அந்த பிளட் என்ற வார்த்தை கூட எடுக்கிறார்கள் என்று நான் வாசித்தேன். மிகவும் வேதனைப்பட வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். எபிரேயர் 9:22 என்ன கூறுகிறது? நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இதனைத்தான் கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த இரத்தம் செய்கிறது. அதை நான் 1 யோவான் 1:7 பின்பகுதியிலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பரிசுத்த இரத்தம், இதைத்தான் நான் இங்கே பார்க்கிறோம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற கட்டளையை தேவன் பழைய ஏற்பாட்டிலே கொடுத்தார். அதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் செய்கிறது. ஒரு சபையின் போதகர் கிறிஸ்துவத்தின் மூல உபதேசங்களாக பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, அபிஷேகம், பரிசுத்தம், பாடுபட்ட உள்ள ஜீவியங்கள் மற்றும் கிறிஸ்து இயேசுவின் கன்னி வயிற்றின் பிறப்பு, சிலுவை பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், 2ஆம் வருகை, நியாய தீர்ப்பு இவளை பற்றி அடிக்கடி தன் சபையிலே பேசுவாராம். அவ்வாறு இருக்கும் பொழுது சபை பெருகி வளர்ந்தது. நன்றாக ஆழமான சத்தியத்தை சபை மக்கள் பெற்று மிகுமாக ஆவிக்குரிய வாழ்விலே பலன் கொண்டவர்களாக இருந்தார்கள். அந்த போதகர் மாற்றப்பட்டார். ஒரு இளம் போதகர் அந்த பொறுப்பெடுத்தார். ஆனால் வந்தவர் ஆசீர்வாத போதனைகள் கொடுக்க ஆரம்பித்தார். மற்றும் மாடர்ன் வேஸ் டு ரீச் த மாஸ், எப்பொழுது வந்து நவீன கேட்ஜெட்ஸ் மூலமாக மக்களை சென்று அடைய முடியும் என்று அதிலே தன்னுடைய கண்ணும் கருத்தையும் செலவிட ஆரம்பித்தார். இளைய சமுதாயமும் வாலிபர்களும் அதை உற்சாகமாக வரவேற்றார்கள், உற்சாகப்பட்டார்கள். ஆனால் என்ன பரிதாபம், நாளடைவில் உலக ஞானமும் நவீனமும் உள்ளே வந்த நிமித்தமாக சத்தியம் மறக்கப்பட்டதினால, கிறிஸ்தவத்தின் அடிப்படையான மூல உபதேசங்கள் மறக்கப்பட்டதினால அந்த சபை வளர்ந்ததை தவிர, ஆனால் ஆவிக்குரிய ஜீவத்தில் ஒருவரும் பலனற்று போனார்கள் என்ற வேதனையோடு ஒரு புத்தகத்திலே நான் வாசித்தேன். ஆம், சபை வளரலாம். மாடர்ன் டெக்னாலஜி கொண்டு வரும் பொழுது மீடியாஸை இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் அழகாக மற்ற காரியங்களால் செய்யலாம். ஆயிரக்கணக்கான 10,000கணக்கான மக்களை கூட்டலாம். ஆனால் சத்தியத்தில் வேதம் சொல்ல மூல உபதேசங்களாக பாவத்தை குறித்து எச்சரிப்பு, பாவ மன்னிப்பு, 2ஆம் வருகை, நியாய தீர்ப்பு, நரகம், மோட்சம் என்ற சத்தியத்தை போதிக்கப்படாவிட்டால்
நான் உள்ளான மனதில் பலன் கொள்ள போவதில்லை. ஆவியாண்ட அபிஷேகம் இல்லாத பட்சத்தில் ஒரு காரியம் என்னென்ன உள்ளான